பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் பெட்ரோல் போட்டு வந்தேன். ஆரம்பமே ஒரு அவசரமாக இருக்கிறா சார், சரியில்லைடா இது. ஏன் சார் இது நான் நடுக்காட்டுறா சாவி எடுத்துட்டேன். சவுண்ட் வந்துடும் வண்டியிலேருந்து. ஏடா இது? அப்படியே சார் உதண்ணா. ஏய் காய்ஸ், சாவி எங்கிட்ட இருக்கு, வண்டி தானாவே பாடுறா தெரியுதுடா. அந்த இருட்டான அந்த ரோட்ல நின்று சத்தியமா நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டேன் இவங்க கூட போயிட்டு. பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. ஆகாஷ் என்னவோ பண்ணுறான், சீட்டு கழுட்டுறான், அதை நோண்டுறான், இதை நோண்டுறான். நான் எவ்வளவோ மெரிச்சு பார்த்தேன். பட் ஃபைனலி ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று ரோடு கிராஸ் பண்ணி ஓடுதியா, சவுண்டு கிளியராக கேட்குது. ஏதோ ஒன்று ஓடுதியா, சவுண்டு கிளியராக கேட்குது. இப்போ ஆகாஷ் வந்து அதை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன். நானும் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னால் முடிஞ்சுக்க ஏதோ பண்ணி பார்த்தோம். இல்லைனா ஃபோன் பண்ணிடலாமா, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வராச்சு இல்லாமல் கூட எங்களுக்கு தோண்டிச்சு. ஆகாஷ்டா என்னடா பேக் பிரச்சனை வந்துடும்டா. மெரிக்கிட்டுமா பேர் மெரி கச்சு விடு மெரி சவுண்ட் கேட்குது. ஏய் ஆகாஷ், டேய் என்ன சொல்கிறா? டேய் சைக்கிள் எதுடா? ஓகே சீப்பா கீழே விழாது. அது வாடா தள்ளுறா. ஸ்டார்ட் ஆன உடனே நாங்கள் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அது நீங்கள் பாருங்கள். ஒன்றுது கணக்கு போடுறாங்க. இது வெளிச்சம் போகல போகுதுடா. நிமிஷம் கையில் வந்து தெரியல ஸ்கோப்பல் தூரத்தில் வந்து ஏதோ ஒரு வெளிச்சம், லைக் ஒரு லைட்டு சொல்ல மாட்டேன், ஒரு அகல் விளக்கு மாதிரி தெரிஞ்சுது.